நீங்கள் கனடாவில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்கன்னு சொன்னால் கரெக்டாக இந்த வீடியோ பாருங்கள். இது கனகாலமாக நான் பேசணுன்னு யோசித்த ஒரு விஷயம் உண்டு. இது ஒரு எனக்கு நடந்த ஸ்டோரி உண்டு. ஸோ இது நடந்து இப்போ ஒரு 1 இயருக்கு மேலே ஆயிட்டு. ஓகே, ஸோ என்ன நடந்தீங்கன்னு சொன்னால் 2023 நான் நினைக்கேன் வின்டர் ஸ்டார்ட் ஆகிற பீரியட், அதாவது டிசம்பர், ஆல்மோஸ்ட் 6 மந்த்னு நினைக்கிறேன். ஒரு டிசம்பர் நவம்பர் அந்த பீரியடையும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த பீரியட் எனக்கு மறந்துட்டு ஒரு நாள் அந்த டைமில் என்கிட்ட கார் இல்லை. ஸோ ஒரு நாள் ஏர்லி மார்னிங் இங்கே போகிறதுக்காக நான் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல வெளிச்சம் கூட இல்லை. ஓகே, 6 மணியோ 5 மணி. ஓகே, காலையில். ஓகே, இடத்த சொல்லலை, நான் ஜிடிஏக்குள்ளேன்னு வைங்களேன். ஓகே, நிற்கேன், தனிக்கேன். அந்த டைமில் ஒரு ஆள் வாராரு. ஓகே, ஒரு ஆள் வந்து என்கிட்ட, அப்போ அவரை பார்த்த உடனே நான் மதிச்சிட்டேன். அவர் ஸ்ரீலங்கன் சொல்லி. ஓகே, பிகாஸ் நானும் ஸ்ரீலங்கன் தான். ஸோ நான் கேட்டேன் ஐ ஃப்ரம் ஸ்ரீலங்கா, எஸ்ன்னு சொன்னார். ஓகே, ஸோ தமிழா, நீங்கள் தமிழான்னு கேட்டேன், எஸ்ன்னு சொன்னார். ஓகே, நான் பேசுகிற மொழி தான், என் நாடு தான். ஓகே, அப்போ அது பிறகு அவர் என்கிட்ட கேட்டார், ஓகே நீங்களும் எவ்வளோ காலமாக இங்கே இருக்கீங்கன்னு சொல்லி அவர் என்கிட்ட கேட்க. நான் சொன்னேன், நான் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் அறிக்கேன், ஆல்மோஸ்ட் 1 இயர் அறிக்கேன்னு சொன்னேன். ஓகே, கேஸ் எல்லாம் முடிஞ்சா, கேஸ் எல்லாம் ஓகே ஆகிட்டான்னு சொல்லி கேட்டார். இப்போ நான் சொன்னேன், இல்லை நான் கேஸ் அடிக்கலை, நான் ஸ்டூடெண்ட்டாக வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னேன். ஸோ அவர் சொன்னார், அப்படி அப்போ ஸ்ரீலங்கன்ஸும் ஸ்டூடெண்ட்டாக வராங்களா, எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். நான் இங்கே ஒரு நிறைய இயர்ஸ் சொன்னார், 20-25 இயர்ஸ் அறிகிறான், என்ன சம்திங் கூட காலம் இங்கே அறிகிறான். ஸ்ரீலங்கன்ஸும் ஸ்டூடெண்ட்டாக வராங்களா எனக்கு தெரியல. இந்தியன்ஸ் தான் அநேகமாக ஸ்டூடெண்ட்ஸாக வருவாங்க, ஸ்ரீலங்கன்ஸும் வராங்களா எனக்கு தெரியல. ஓகே, இப்போ நிறைய இந்தியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக வந்து எல்லாத்தையுமே பழுதாக்கி போட்டாங்க, எல்லாத்தையும் குழப்பி போட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி, அதாவது ஸ்டூடெண்ட்ஸை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு நைட். ஓகே, அப்போ நான் கேட்டேன், ஓகே அப்போ நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க என்று சொல்லி கேட்டேன். நான் விசிட்டில் வந்து கேஸ் அடித்தேன். இப்போ எனக்கு அவ்வளோத எனக்கு விளங்கலை. இப்போ நீங்கள் இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டை ஹேட் பண்ணுறதா இருக்கட்டும், வெறுக்கிறதா இருக்கட்டும், அவங்கள இப்போ தப்பாக கைக்கிறதா இருக்கட்டும், நம்ம சரியான விஷயந்தான் செஞ்சிருக்கோமான்னு சொல்லி நம்ம முதலாவது ஒரு இது ஒன்று இருக்கணும், ரைட்? ஸோ இப்போ நான் நினச்சிட்டேன் அவர் இங்கே பிறந்து வளர்ந்தாளுன்னு சொல்லி. ஓகே, ஸோ கனாலமாக இங்கே நிறைய ஜென்ரேஷன் ஆக்கள் இருக்காங்க தானே. இப்போ அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இளமாலும் இல்லை, அதாவது ஓவர் ஓல்டும் இல்லை. நான் நினைக்கிற ஒரு 50 to 60 வயசுக்குள்ளே தான் அவருக்கு இருக்கும். ஓகே, ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி தப்பாக கதைக்கிங்க. ஆனால் நீங்கள் வந்து விசிட் விசா கொடுக்குற யாருக்கு கனடாவை சுற்றி பார்க்கணும், இல்லாட்டி யாரான விசிட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி வாரது தான் விசிட் விசா. ஸோ அப்படி வந்து எனக்கு திரும்ப நாட்டுக்கு போயெல்லாம் நாட்டில் பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் அசைலம் கிளைம் பண்ணி நீங்களும் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் வந்து செய்கிற மாதிரி, இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னு எனக்கு விளங்கல. இப்போ நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டை கதைக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை, ரைட்? அசைலம் அடித்தவங்களுக்கு தகுதி இல்லை. இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலேஜ் ஃபீஸாக இங்கே லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் பே பண்ணுறதுட்ட 3-4 மடங்கு பே பண்ணுறாங்க. இப்போ நான் செமஸ்டருக்கு கிட்டத்தட்ட $9,000 to $10,000 பே பண்ணுறேன். அப்போ ஒரு செமஸ்டர் இல்லையே, 2 வருஷம் படிக்கக்குள்ளே எப்படி 4 to 5 செமஸ்டர் வரும். அப்போ $40,000 $50,000 நான் வெளிநாட்டிலேருந்து கனடாவோட எக்கானமிக்கு கண்ட்ரிபியூட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்ட் டைம் ஒர்க் பண்ணி அதில் கூட டெக்ஸ் பே பண்ணுறாங்க. அப்போ டெக்ஸ் முதலாவது பணம் வெளிநாட்டில் இருந்து கொண்டு வரோம், அடுத்தது டெக்ஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று திரும்ப பார்ட் டைம் செய்யக்குள்ளே கொடுக்க எங்கள்ட, அதாவது அதுலேயும் 20 hour தான் வேலை செய்யலாம், மற்ற அவர் கூட வேலை செய்யலாம். அப்படி 20 hour வேலை செஞ்சால் அதுலேயும் எங்களுக்கு செலவையும் பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக கனடியன் கவர்மெண்ட்டுக்கு டெக்ஸில் பே பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒர்க் பர்மிட் எடுத்தது பிறகு ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு ஒர்க் பண்ணி அதில் டெக்ஸ் பே பண்ணி இது செய்கிறோம். அதுக்கு பிறகு பிஆர் எடுத்ததுக்கு பிறகு கண்டினியூஸ் செஞ்ச ஒர்க் பண்ணி இந்த நாட்டுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸோட டெக்ஸ் மணி ஆல்சோ அவங்க கொண்டு வர மணி கனடாவில் நிறைய பெனிஃபிட்ஸுக்கு உதவுது. அதில் ஒரு பெனிஃபிட்ஸ் தான் இந்த அசைலம் கிளைமர்ஸுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு மணியும் உண்டு. எனக்கு ஷூராக தெரியல, ஆனால் அசைலம் கிளைம் பண்ணுறாங்களுக்கு வெல்ஃபேர்லேருந்து சம்திங் ஒரு மணி ஒன்று போயிட்டுருக்குது. ஓகே, அந்த மணி எங்கேருந்து வருது? ஒர்க்கிங் கிளாஸ் பே பண்ணுற டெக்ஸ் மணிலேருந்து வருது. ஸோ அதில் இருக்க ஒரு குறிப்பிட்ட மணி இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் கண்ட்ரிபியூஷன்லேயும் வருது தான். ஸோ அப்படி இருக்கக்குள்ள நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக வரலங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நீங்கள் அதை பற்றி கைக்கிறதுக்கு தகுதி இல்லை, ரைட்? ஸோ அதுக்காக இப்போ நான் விசிட் விசாவில் வந்து அசைலம் அடிக்கிறாங்கள பிள்ளை சொல்லலை. ஓகே,
எல்லா இப்போ நாடு இப்போ கெனடியன்ற சிச்சுவேஷன் குழம்பி போயிருக்குது, மாறி இருக்குது. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த விஷயம் இருக்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு கம்யூனிட்டி ஒரு செக்டரை மட்டும் எடுத்து ப்ளேம் பண்ணுறது எனக்கு இந்த சரியா படலை. அடுத்தது அநேகமாக இப்போ நல்லா சொல்லலாம், அநேகமாக விசிட் விசாவில் வந்து அசைலம் கிளைம் பண்ணுற அநேகமான ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னா தொழிலுக்கு போகிறல்ல, வெல்ஃபேர் மணி எடுக்கிற, வெல்ஃபேர் மணியில் போதை வஸ்துகள் வாங்குற, அடுத்தது பப்ளிக் வாஷ்ரூமில் அவங்களோட தேவையில் முடிக்கிற, அடுத்தது அழகான பார்க்ஸ்களில் போய் டென்ட் அடித்து தூங்குற, அவங்களுக்கு வீடும் இல்லை. இப்போ கேட்டால் நாங்கள் ஹோம்லெஸ், எங்களுக்கு இது இல்லை, கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணதில்லை. கைஸ், நீங்கள் வேலைக்கு போய் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னா நீங்கள் வேலைக்கு போய் நீங்கள் என்ன செய்யலாம், ரைட்? சும்மா கவர்மெண்ட்டை மட்டும் எதிர்பார்த்துட்டு எனக்கு விலங்கல், இந்த கன்செப்ட் எனக்கு விலங்கல். ஆனால் அப்படியான ஆட்களில் இருக்கிற ஹேட் கமெண்ட்ஸ், அடுத்து ஹேட்ஸை விட இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸில் தான் பயங்கரமான ஹேட்ஸ். ஏன் இந்த சோஷியல் மீடியாவில் இதுக்குன்னு சொல்லி எனக்கு விளங்கல. அதுலேயும் கூடுதலான ஹேட்டிங்ஸ் யார்கிட்டருந்து வருதுன்னா, ஆல்ரெடி அவங்க ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக வந்து இப்போ பிஆர் அடிப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்க விசிட் விசாவில் வந்து அசைலம் அடித்து இப்போ பிஆர் அடிக்காங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் தந்த பேரண்ட்ஸ், ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸ் விசிட் விசாவிலையோ இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக வந்து அதுக்கப்புறம் அவங்க பிஆர் எடுத்து அவங்க சிட்டிசன் எடுத்து இவங்க சிட்டிசனுக்கு பிறந்திருப்பாங்க. ஓகே, இப்போ நீங்கள் மேலே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரோ ஒரு ஆள் அசைலம் கிளைம் பண்ணி தாங்க வந்துட்டீங்கன்னா, அப்படி இல்லாட்டி இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக வந்து ஒர்க் பர்மிட் எடுத்து பிஆர் எடுத்துருக்கணும். ஸோ நம்மளோட பேக்ரவுண்டே அப்படி இருக்கக்குள்ள நம்ம இப்போ நல்லா இருக்குங்கிறதுக்காக இப்போ கஷ்டப்படுற ஆட்களுக்கு மேலே கல்லெடுத்து எறிகிறது அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ இதை பேசப்படா இதை என்னத்துக்கு தேவையில்லாமல் இதை பேசுகிறேன்னு சொல்லி கொஞ்ச நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் எனக்கு சோஷியல் மீடியாவில் இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்கள் மேலே போகிற அந்த வன்மங்களை பார்க்கக்குள்ள இதை பற்றி நம்மளும் கதைக்கணும்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ நான் யாரையுமே தப்பு சொல்லலை, ஆனால் நீங்கள் ஒரு ஆளை குறை சொல்கிறதுக்கு முதல் நீங்கள் சரியான ஆள் தானான்னு சொல்லி யோசிச்சு கொள்ளுங்க. ஓகே, ஸோ இதை பற்றி மற்றாக்கள் என்ன நினைக்கிங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.